லயாவின் தவிப்பை சலனமே இல்லாமல் பார்த்து கொண்டிருந்தான் தருண். அவனது அந்த பார்வையே விஷயம் அவனுக்கு முன்பே தெரியும் என்பதை பறைசாற்றியது. கதிரவனின் முன்பு எதையும் வெளியே காட்ட முடியாமல் அமைதி காத்தாள். அவன் சென்றவுடன், சோ உங்க அம்மா உனக்கு நாள் குறிச்சிட்டாங்க போல என்று ஒரு மாதிரி குரலில் சொன்னான். தருண், எனக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? குரல் நடுங்க கேட்டாள். நான் அப்படி நினைக்கல. ஆனால் விஷயம் நம்மோட கையை மீறி போயிட்டு இருக்கு. நீ நாளைக்கே கிளம்பணும். எனக்கு 2 நாள் கழிச்சு தான் டிக்கெட்டு போட்டிருக்காங்க. அப்படின்னா நானும் உன்னோட இருக்க முடியாது. என்ன செய்யலாம்னு நீயே சொல்லு, அவளிடமே கேட்டான். தருண், நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? நான் என்ன செய்யட்டும்? எங்க அம்மா இப்படி செய்வாங்கன்னு இப்ப கூட என்னால் நம்பவே முடியல. சின்ன வயசுல இருந்து என்ன பொத்தி பொத்தி வளர்த்தாங்க. பணம் மனுஷங்களை இந்த அளவு மாத்துமா? பணத்துக்கு கொடுக்கற மதிப்பை கூட பெத்த பொண்ணோட மனசுக்கு கொடுக்க மாட்டாங்களா? நேற்று என்கிட்ட பேசும்போதே ஒரு கள்ளத்தனம் அவங்க கண்ணில் தெரிஞ்சது. அது இவ்வளவு பெரிய வேலையை செய்தான்னு என்னால் நம்பவே முடியல. அவள் கண்களில் கண்ணீர் வழிந்தது. இருக்கும் சூழல் தருணை எதுவும் செய்ய முடியாமல் செய்தது. ரவி, முதல்ல கண்ணை தொடச்சிட்டு கிளம்பு. உன் அம்மா கிட்ட எதையும் காட்டிக்காத. எப்பவும் போல இரு. நான் ஏதாவது செய்யறேன். அவளுக்கு நம்பிக்கை கொடுத்து அனுப்பினான். லயாவையும் சுற்றிலும் இருந்த சூழல் தடுக்க அவளாலும் அதற்கு மேல் எதுவும் செய்ய முடியவில்லை. கலங்கும் கண்களை அழுந்த துடைத்தவாறு மலர்ந்த முகத்துடன் வெளியே சென்றாள். உள்ளம் உலைக்களமாக கொதித்து கொண்டு இருக்க சோர்ந்து போய் நடக்க முடியாமல் தோளும் கால்களை நிலையாக நிறுத்தி இதழ்களை இழுத்து வைத்து புன்னகைத்தவாறு சென்றாள். அவளுக்கு ஒதுக்கி இருந்த அறையில் காத்திருந்த அன்னையின் முகத்தை காணவும் வெறுப்பாக இருந்தது அவளுக்கு. தேவாவோ எதை பற்றியும் கவலை இல்லாமல் ஆப்பிள் ஜூஸ் குடித்து கொண்டு இருந்தார். கண்ணு, உனக்கும் ஆப்பிள் ஜூஸ் வாங்கி வைத்திருக்கேன், குடிச்சிட்டு மேக்கப்ப கலடா, தேனுழுக சொன்னார். அதில் அப்படியே கொஞ்சம் விஷத்தை கலந்து கொடுத்தனே. கத்த இழந்த உணர்வை இதழ்களை கடித்து அடக்கினாள். இல்லம்மா, நான் ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சேன் சொல்லிவிட்டு மேக்கப்பையும் கூடவே கண்ணீரையும் கலைக்க சென்றாள். தருண் சொன்னவற்றை நினைத்து தன்னை தேற்றிக்கொள்ள முயன்றாள். முயல மட்டுமே அவளால் முடிந்தது. கண்களில் ஊற்றெடுக்கும் கண்ணீருக்கு அணை கட்ட அவளால் எவ்வளவோ முயன்றும் முடியவில்லை. அவளை அனுப்பிவிட்டு என்ன செய்வது என்ற யோசனையில் கொஞ்ச நேரம் முழுகி இருந்தான் தருண். எதையாவது செய்தே ஆக வேண்டும். தாய் வீட்டிற்கு அழைத்ததும் அச்சந்தர்ப்பமாக நினைவில் வந்தது. அதே நேரம் விவியின் செயலும் இலவச சேர்ந்து கொண்டது. முதல் வேளையாக தன் பாதுகாப்பு அதிகாரிக்கு தொடர்பு கொண்டான். அவர் கிடைக்கவுமே ஏற்பாடுகள் எவ்வாறு நடைபெறுகின்றன என்பதை கேட்டு தெரிந்து கொண்டான். பின்னர் அதில் திருப்தியுற்றவனாய் விவிக்கு அழைத்தான். அலுவலகத்தில் வேலையில் இருந்தவள் தருணின் அழைப்பு வரவே புன்னகையுடனே அதை எடுத்தாள். விவி, என்ன ஞாபகம் இருக்கா? ஒருவித நக்கல் தன்மையுடன் கேட்டான். சொந்த அண்ணனை மறக்கும் அளவுக்கு எனக்கு இன்னும் ஞாபகம் மருதி வரவில்லை. அவளும் அதே நக்கலுடன் பதில் சொன்னாள். அப்படி நினைப்பு இருக்கிறவதா இன்னைக்கு அப்படி நியூஸ் போட்டியா? அவன் குரலில் சூடேறியது. நான் போட்ட நியூஸில் ஏதாவது பொய் இருந்தால் சொல்லு, அதை நான் மாத்திக்கிறேன். அவள் குரலில் பழைய நக்கல் குறையவில்லை. அதில் பொய் இல்லை. ஆனால் நீ என்ன பெரிய உண்மை விளம்பியா? சரி, அதென்ன, கைப்பாவையுடன் ஏற்பட்ட காதலால் சகோதரி ஆனாரா என்ன? இதுக்கு என்ன அர்த்தம் சொல்ல போற? கோபத்தில் பல்லை கடித்து கொண்டான். தொழில் தர்மம்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? அதாவது சுவாரஸ்யத்துக்காக சிலவற்றை சேர்ப்பது. உன் பாஷையில சொல்றதுன்னா எனக்கு சரின்னு பட்டதை நான் செய்தேன். என்னமோ தீவிர சிந்தனையில் இருந்து பேசுவதை போல் அவள் சொன்ன வார்த்தைகள் அவனுக்கு ரசிக்கவில்லை. விவி, எனக்கு சரின்னு பட்டதை நான் செய்வதில் யாருக்கும் எந்த பாதிப்பும் வந்ததில்லை. நீ செய்த செயல் அப்படியா? என் வீட்டில் பூகம்பம் வெடிக்க தயாராயிட்டு இருக்கு. இதுக்கு நீ என்ன விளக்கம் சொல்ல போற? அவன் பொறுமை பறந்தது. அவன் கத்தியதிலேயே தெரிந்தது. தருண், நீ இவ்வளவு கோவப்படுவதில் எந்த அர்த்தமும் இல்லை. சொல்ல போனால் நான் உனக்கு நல்லதுதான் செய்திருக்கேன். இந்த விஷயத்த நீயாக உன் அம்மாவிடம் துவங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருப்பாய். அந்த நேரம் உன் அம்மாவுக்கு எவ்வளவு அதிர்ச்சி ஏற்படும். இப்ப பார்,
விஷயமும் மெதுவா உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிடுச்சு. இனிமேல் நீ சொல்லும்போது அவங்களோட அதிர்ச்சியும் அளவும் இனிமேல் கம்மியா தான் இருக்கும். நீ ஏன் இப்படி யோசிக்க மாட்டேங்கிற? ம் அவங்க வசதிக்கு யோசிக்கிறது மனித இயல்பு. நீ உன் கருத்து நியாயம்னு சொல்ல யோசிக்கிற. நான் அந்த பிரச்சனைக்குள்ள உட்கார்ந்து யோசிக்கிறேன். ரெண்டு ரெண்டு துருவம். கொஞ்சம் தனிய முயன்றான். தருண், பிரச்சனைக்குள்ள நீ இருப்பதால் தான் அதில் இருக்கும் சாதகங்கள் உனக்கு தெரியவில்லை. அதனால் வரும் பாதகங்களையும் பற்றி மட்டுமே யோசிக்கிற. அவனுக்கு எடுத்து சொல்ல முயன்றாள். சரி, இப்போ எதுக்கு லயாவை இழுத்து விட்ட? அவளோட அம்மா இந்த கிசுகிசுவ அவ்வளவு ஈஸியா எடுத்துப்பாங்கன்னு நீ நினைக்கிறியா? இதில் நீ சிக்கலை தான் ஏற்படுத்துற. இவளை என்ன செய்தால் என் ஆத்திரம் அடங்கும் என்ற எரிச்சலில் கேட்டான். லயாவோட அம்மா அவங்க தான். அனுபவத்தில் எவ்வளவு பார்த்திருப்பாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு ஜுஜுபி. சோ அவங்கள பற்றி நீ கவலையே படாத. இப்போ விஷயத்துக்கு வா. எதுக்கு கால் பண்ணுன? ஜஸ்ட் லைக் தட் சொல்லிவிட்டு வேறு விஷயத்துக்கு தாவினாள். தருண் திகைத்தான். இதற்கு போன் செய்யவில்லை என்று இவள் எப்படி யூகித்தாள்? யோசனையில் ஒரு நிமிடம் தங்கியவன், நான் இதை கேட்க போன் செய்யலன்னு உனக்கு எப்படி தெரியும்? அவன் வியப்பை கேட்டே விட்டான். இதை யோசிக்க பிரமாதமான மூளையெல்லாம் வேண்டாம். பாமர அறிவு இருந்தால் போதும். இதுவரை உன்னை பற்றி 1000 விமர்சனம் எழுதியிருப்பேன். ஆனால் நீ ஒன்றுக்கு கூட என்னிடம் விளக்கம் கேட்டு போன் செய்தது இல்லை. அதேபோல் இன்னைக்கு காலையில் வந்த செய்திக்கு இவ்வளவு நேரம் கழித்து நீ கோவப்பட மாட்ட. அந்த செய்தியை படிச்சு முடிச்ச உடனே எனக்கு போன் வந்திருக்கும். அப்படி வராத போதே நீ ஏதோ ஒரு முடிவு எடுத்துட்டேன்னு நினைத்தேன். போன் வராததுன்னு நான் அசால்ட்டா இருக்கும்போது போன் செஞ்சிருக்க. அப்படின்னா இதுக்கு சம்பந்தப்பட்ட வேற ஏதோ விஷயம் உன்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். போதுமா விளக்கம்? இப்ப சொல்லு. நீளமான விளக்கம் கொடுத்தாள். அவள் புத்திசாலித்தனத்தை மனதுக்குள் மெச்சிக்கொண்டான். வெளியில் அதை காட்டாமல், விவி, உனக்கு சுட சுட வெளிநாட்டு செய்தி. அதை அங்கே இருந்தே உன் பத்திரிகைக்கு கொடுத்தால் எப்படி இருக்கும்? அவளை ஆழம் பார்த்தான். சாய்வாக அமர்ந்திருந்த சேரில் இருந்து எழுந்து நேராக அமர்ந்தாள். என்ன தருண், வெளிநாட்டு படப்பிடிவுக்கு கிளம்புறீங்களா? என்னைக்கு? எப்போ? அங்கே ஏதாவது சுவாரஸ்யமா நடக்க போகுதா என்ன? உங்க கூட யார் வரா? அது ஷெட்டியோட படமாச்சே. பணத்தை தண்ணியா செலவழிப்பாரே மனுஷன். அதே மாதிரி சில விஷயங்களிலும் வீக்குன்னு தெரியும். அவள் நிறுத்தாமல் சொல்லிக் கொண்டே போகவே, விவி, கொஞ்சம் நிறுத்துறியா? உன் பத்திரிகைக்காரி வேலைய இப்படியா காட்டுறது? ஒவ்வொரு கேள்வியா கேட்டால் பரவாயில்ல. மொத்த கேள்வியையும் ஒரேடியா கேட்டு திணறடிச்சா எப்படி பதில் சொல்ல? அவளது வேகத்துக்கு தடை விதித்தான். சரி சொல்லு, என்ன விஷயம்? வேகம் தணித்தாள். உன்கிட்ட வேலிட் பாஸ்போர்ட் இருக்கும். போன வருஷம் ஃபிலிம் ப்ரொடியூசரை கவர் பண்ண நீ மொரிசியஸ் போன இல்லையா? அதனால விசாவும் இப்போ இருக்கும். ஸோ இப்போ ஒரு வாரத்துக்கு தேவையான துணியெல்லாம் எடுத்து உடனே பேக் பண்ணிக்கோ. நாளைக்கே நீ மொரிசியஸ் போக வேண்டியிருக்கும். உன் கூட லயா வருவா. அவளோட சுட்லியே நீ தங்கிக்கலாம். அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். அங்க போனதுக்கு பிறகு என்ன நியூஸ்னு உனக்கே தெரிய வரும். அவள் அட்டவணையை அவன் பட்டியலிட்டான். மொரிசியஸா? லாஸ்ட் மினிட்ல எப்படி டிக்கெட் கிடைக்கும்? நீ பாட்டுக்கு சொல்ற. லயா எப்படி இதுக்கு ஒத்துப்பா? அதை விட அவங்க அம்மா அவளோட போகலையா? அப்படி விட மாட்டாளே தேவா. தருண், நிஜமாவே அங்க என்ன நடக்க போகுது? உனக்கு அதை பற்றி தெரியுமா? அவள் குணம் அவளை விடவில்லை. விவி, நீ இப்படியே கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தால் நான் வேற ஆளை பாத்துக்கிறேன். எல்லா நியூஸும் என் வாயில இருந்தே புடுங்கணும்னா முடியுமா? அப்புறம் உன்னை எதுக்கு அங்க அனுப்புறேன்? அங்கே போய் நீ ஏன் கண்டுபிடி. நாளைக்கு இரவு 10 மணிக்கு உனக்கு ஃப்ளைட், ரெடியாயிரு. மேலும் அவள் குடையும் முன்னர் போனை வைத்தான். இதுதான் இந்த பத்திரிக்கைக்காரங்களோட சகவாசமே வச்சுக்க கூடாது. என்ன கேள்வி கேட்கறா ஆண்டவா? இன்னும் அம்மாவோட கேள்விக்கெல்லாம் வேற பதில் சொல்லணுமே. நினைக்கும் பொழுதே தலை வலித்தது அவனுக்கு. ஆனாலும் இதற்கு ஒரு முடிவு ஏற்பட்டு விடாதா என்ற ஆசையும் மூளையில் இல்லாமல் இல்லை. வேறு வழி
அவனிடம் இல்லாத காரணத்தால் வாசுவை தேடிச் சென்றான். வாசுவும் கண்மணியும் சேர்ந்து அமர்ந்து பேசிக்கொண்டு இருப்பதை பார்த்தான். அவர்களின் நெருக்கத்தை பார்த்து மனம் கனிந்தது. காலையில் கண்மணி அவனை ஒதுக்கியதென்ன, இப்பொழுது அவனுடனே அமர்ந்து கதை பேசுவதென்ன? காதலுக்கு இருக்கும் சக்தி மகத்தானதுதான் என்று எண்ணிக்கொண்டான். அவர்களை நெருங்கினான். வாசு, கண்மணி, நேர நம்ம வீட்டுக்கு போகலாமா இல்ல அம்மா வீட்டுக்கா? அவர்களின் கருத்தை அறிய கேட்டான். அவன் அம்மா வீட்டுக்கு என்று சொன்னவுடனே கண்மணியின் தேகம் நடுங்கியது. வாசு அதை உணர்ந்து அவள் கரங்களை பிடித்து அழுத்தினான். உனக்கு நான் இருக்கிறேன் என்ற ஆதரவை அவளுக்கு கொடுத்தான். சார், எப்படியும் நாம அத்தையே பார்க்க போகணும். பேசாமல் நேரா அங்கேயே போயிடலாம். நாம ரெஃப்ரெஷ் ஆகுற நேரத்தில் சகஜமா கொஞ்ச நேரம் நமக்கு கிடைக்கும் யோசனை சொன்னான். தருணின் பார்வையில் கண்மணியின் நடுக்கமும் படாமல் இல்லை. ஆனால் இன்றைக்கு விட்டால் இன்னும் ஒரு மாதத்திற்கு தாயை சந்திக்க முடியாது என்பது அவனுக்கும் தெரியும். அதைவிட இந்த விஷயத்தை ஆறப்போடவும் அவன் விரும்பவில்லை. தந்தையின் உடல்நிலை நாளுக்கு நாள் சீர்கெடுவதும் ஒரு காரணம். சரி, வாங்க போகலாம். தருண் காரின் முன்னால் ஏறிக்கொண்டான். கொஞ்சம் தயங்கினாலும் வாசு கண்மணியின் அருகில் ஏறி அமர்ந்து கொண்டான். என்றுமே வாசுதான் ஓட்டுநர் இருக்கையில் அருகில் அமர்வான். இன்று கண்மணியின் மனநிலை புரிந்தே அவ்வாறு நடந்து கொண்டான். வாசுவால் தருணின் புரிதலை வியக்காமல் இருக்க முடியவில்லை. இதற்கு முன் எதற்குமே கருத்து கேட்காதவன் இன்று கேட்டதும் கண்மணியின் கணவன் ஆக போகிறவனுக்கு கொடுத்த மரியாதையே என்பதையும் உணர்ந்தே இருந்தான். கண்மணியின் மேல் அவனுக்கு இருக்கும் பாசத்தை புரிந்து கொள்ள முடிந்தது அவனால். காருக்குள் யாரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. டிரைவரும் அவர்கள் மனநிலையை புரிந்தவன் போல் நிதானமாக ஓட்டி சென்றான் காரை. வீட்டிற்கு முன் கார் நின்ற பிறகும் யார் முதலில் இறங்கி செல்வது என்ற தயக்கத்தில் அனைவருமே கொஞ்சம் தேங்கினார்கள். இறுதியில் தருணே இறங்கினான். நான் முன்னாடி போறேன் சொல்லிவிட்டு முன்னால் சென்று அழைப்பு மணியை அழுத்தினான். இவன் அழுத்தவும் வேலைக்கார பெண் கதவை திறக்கவும் சரியாக இருந்தது. அம்மா எங்கே? அவளிடம் கேட்க, ஐயா, அம்மா பெரியய்யா ரூம்ல இருக்காங்க சொல்லிவிட்டு சென்று விட்டாள். தருண் திரும்பி பார்க்க வாசுவும் கண்மணியும் அவன் அருகில் வந்தார்கள். வாசு, கண்மணிக்கு கெஸ்ட் ரூமை காட்டு, நீயும் ரூமுக்கு போயிட்டு வா அவர்களிடம் சொல்லிவிட்டு உள்ளே செல்லும் வேளையில் தாய் எதிரில் வந்தார். அனைவரையும் ஒரு பார்வை பார்த்தார். தருண் அவன் அறைக்கு விரைந்தான். வாசு கண்மணியை பார்த்து கொஞ்சம் தயங்க, கமலம், போடா, போய் கை கால் கழுவிட்டு வா சொல்லவே மறுபேச்சில்லாமல் அங்கிருந்து நகர்ந்தான். கண்மணியின் போகாததே என்ற கெஞ்சல் பார்வையை ஒதுக்கிவிட்டு சென்று மறைந்தான். கண்மணி கால்கள் அங்கேயே வேரோடி விட்டது போல் அசையாமல் நின்றாள். கமலமும் அவளைதான் ஆராய்ந்து கொண்டிருந்தார். வயதிற்கேற்ற முதிர்ச்சி அவள் முகத்தில் தெரிவதை உணர்ந்தார். கள்ளத்தனம் உள்ளதா என்று ஆராய்ந்தார். அவளது மருண்ட விழிகளும் சங்கடமான நிலையும், யாராவது வந்து தன்னை காப்பாற்றிவிட மாட்டார்களா என்ற தவிப்பும் அவள் விழிகளில் தேங்கி நிற்பது அவருக்கு புரிந்தது. நின்ற இடத்திலிருந்து அசையாமல் அப்படியே நின்றாள். அதோ அந்த ரூமுக்கு போய் ரெடி ஆயிட்டு வா. அவரது கட்டளைக்கு காத்திருந்த பணியாள் போல் வேகமாக சென்று அறைக்குள் மறைந்தாள். வாசு, வா, உன்னை கவனிச்சுக்கிறேன். மனதுக்குள் என்னை மாட்டி விட்டுட்ட போற. அவனை கருவினாள். நடந்து வந்து படுக்கையில் அமர்ந்தவள் எவ்வளவு நேரம்தான் அப்படியே அமர்ந்திருந்தாளோ, கதவு மெதுவாக தட்டப்படும் ஓசையில் கலைந்து சட்டென குளியல் அறைக்குள் புகுந்து கொண்டாள். சரியாக 1 மணி நேரம் கழித்து அவர்கள் அறையில் இருந்த
அலைபேசி ஒலித்தது. இன்னும் எவ்வளவு நேரம் ரூம்லயே இருப்பீங்க? அந்த ஒற்றை கேள்வியில் அடுத்த 2ஆம் நிமிடம் கமலத்தின் முன் அனைவரும் நின்றார்கள். அவர்களை தன் பின்னால் வருமாறு சைகை செய்துவிட்டு அங்கிருந்த அவரது படுக்கை அறையில் நுழைந்தார். நேராக சென்று தன் படுக்கையில் அமர்ந்து கொண்டார். மற்றவர்கள் மறுபேச்சில்லாமல் அவருக்கு எதிரில் இருந்த சோஃபாவில் சென்று அமர்ந்தார்கள். கண்மணி தனியாக ஒற்றை சோஃபாவில் சென்று அமர்ந்து கொண்டாள். ஏற்கனவே அங்கிருந்த ஜக்கில் இருந்து காப்பியை ஊற்றிவிட்டு அவர்களை பார்க்க ஆளுக்கொன்றாக எடுத்துக்கொண்டார்கள். அறையில் கடிகாரம் ஓடும் டிக் டிக் ஓசை மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தது. கமலம் தொண்டையை கனைக்கவே தருண் கேள்வியை எதிர்நோக்கி அவரை பார்த்தான். உன் அம்மா பேர் என்னம்மா? தன்னிடம் அவர் நேரடியாக கேள்வி கேட்பார் என்று எதிர்பார்க்காத கண்மணி வாயில் சூடான காப்பியை வேகமாக ஊற்றிக்கொண்டு துடித்துவிட்டு அவரை மிரண்ட பார்வை பார்த்தாள். அவள் பதட்டத்தில் கமலமும் கொஞ்சம் இலகினாலும் அதை வெளியே காட்டாமல், என்னம்மா, உன் அம்மா பேரை தானே கேட்டேன். என்னமோ அப்பா பேரை கேட்ட மாதிரி இவ்வளவு தடுமாறுற? கூர்மையாக வந்து விழுந்தன வார்த்தைகள். அம்மா. தருண் குறுக்கே பேச போகையில், உன்கிட்ட கேட்கும்போது நீ பதில் சொல்லலாம். இப்போ நான் அவளை பற்றி மட்டும்தான் கேட்கிறேன், வேற யாரை பற்றியும் இல்லை. கண்மணி எச்சில் கூட்டி விழுங்கினாள். சொல்லுமா. கமலம் மேலும் கேட்கவே, அம்மா பேரு தங்கம் சொன்னாள் சின்ன குரலில். அம்மா இப்போ எங்க இருக்காங்க? தாயை பற்றி கேட்டவுடன் அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. தாயின் நினைவில் உதடு துடிக்க, அவள் இருந்திருந்தால் தனக்கு இப்படி ஒரு நிலை வந்திருக்காதே என்று எண்ணியவளால் கழிவிறக்கத்தில் குமரினாள். என்னால் இவர்களின் இந்த கேள்விக்கே பதில் சொல்ல முடியவில்லையே, நான் எப்படி அப்பாவை பற்றிய கேள்விக்கு பதில் சொல்வேன்? அவள் மனம் ஊமையாக அழுதது. கமலம் அசையாமல் இருக்கவே, அம்மா 4 வருஷம் முன்னாடி தவறிட்டாங்க என்று துக்கம் தொண்டையை அடைக்க சொல்லி முடித்தாள். அவள் வேதனையை கண்டு அங்கிருந்த அனைவரின் கண்களும் கலங்கின. அடுத்த கேள்வியை கேட்க கமலத்துக்கு கொஞ்சம் நேரமாகியிருந்தது. மகனும் 4 வருடங்களுக்கு முன்புதான் அவளை அழைத்து வந்திருந்தான். அந்த நினைவு மனதில் நிழலாடியது. உங்க அப்பா எங்கே? இந்த கேள்வியை கேட்கும் பொழுது அவருக்கே குரல் தடுமாறியது. கண்மணி பதில் சொல்லாமல் அமைதியானாள். அப்பா இருக்காரா இல்லையா என்று அவரால் கேட்க முடியவில்லை. அதற்கும் அவள் பதில் சொல்லவில்லை. உங்க அப்பா பேர் என்ன? இந்த கேள்வியில் அவருக்கு மூச்சு அடைத்தது. அவள் இதற்கும் பதில் சொல்லாமல் இருக்கவே கமலத்திற்கு கோபம் குமரியது. என்ன, உங்க அம்மா அப்பா பேர் சொல்லி தரலையா? தணலாக வந்து விழுந்த கேள்வியில் அத்தணலில் விழுந்த புழுவானாள் கண்மணி.